வணக்கம். ரஜினி அவர்கள் நடித்த சில திரைப்படங்களின் தலைப்பு தமிழா இல்லையா என்பதை பார்க்க போகிறோம். தாய் மீது சத்தியம். இதில் தாய் மீது என்பது தமிழ் சொல், சத்தியம் என்பது தமிழ் சொல் கிடையாது, சமஸ்கிருத சொல். ஆனா நாம சத்தியம் என்பது தமிழ் சொல் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ் சொற்கள் உண்மை, வாய்மை, மெய்மை என்பதே ஆகும். அடுத்ததாக ஜஸ்டிஸ் கோபிநாத். இதில் ஜஸ்டிஸ் என்பது ஆங்கிலம் என்பது அனைவருக்கும் தெரியும். கோபி என்ற சமஸ்கிருத சொல்லுக்கு சினத்தன் வெகுலன் என்பது பொருள். கோபியிலிருந்து கோபிநாதன் என்ற சொல் வந்தது. கோபிநாதன் என்ற சொல்லுக்கு கண்ணன் ஆட்சியர் நம்பி என்று பொருள். அதனால் கோபிநாத் என்பது தமிழ் சொல் கிடையாது, அது சமஸ்கிருதம். அடுத்ததாக பிரியா. பிரியா என்ற சொல் தமிழ் சொல் கிடையாது, அது சமஸ்கிருத சொல். அடுத்ததாக குப்பத்து ராஜா. குப்பத்து ராஜா என்பதில் ராஜா என்பது தமிழ் சொல் கிடையாது, இது சமஸ்கிருத சொல். ராஜா என்பதற்கு அரசன் என்று பொருள். இதேபோல் ரஜினி அவர்கள் பல படங்களில் ராஜா என்ற தலைப்பில் நடித்துக் கொண்டிருந்தார். எடுத்துக்காட்டாக ராஜாஜி ராஜா, போக்கிரி ராஜா, ராஜா சின்ன ரோஜா, டிக்கெட்டு ராஜா. அடுத்ததாக யுத்தம். யுத்தம் என்ற சொல் தமிழ் சொல் கிடையாது. என்பது அறக்கொடை என்பது தமிழ் பொருள். யுத்தம் என்பது சமஸ்கிருத சொல். இதற்கான தமிழ் சொல் போர், உத்தம், பொருத்தம் என்பதாகும். அடுத்ததாக அன்னையோர் ஆலயம். அன்னை என்பது முற்றிலுமாக தமிழ் சொல். ஆலயம் என்பது தமிழிலும் வரும், சமஸ்கிருதத்திலும் வரும், வெவ்வேறு பொருள் தரும். சமஸ்கிருதத்தில் கோயில், தங்குமிடம் என்பது பொருள். தமிழில் யானைக்கூடம் என்பது பொருள். பில்லா. பில்லா என்பது தமிழ் சொல் இல்லை என்று அனைவருக்கும் தெரியும். அடுத்ததாக நட்சத்திரம். நட்சத்திரம் என்பது வெறும் தமிழ் சொல் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அது தமிழ் சொல் அல்ல, அது ஒரு சமஸ்கிருத சொல். தமிழ் சொல் விண்மீன் உடு, நான் போட்ட சவால். இதில் சவால் என்பது உருது சொல். வினா, கேள்வி, வெல்விழி என்பது இதன் பொருள். ஜானி என்பது தமிழ் சொல் இல்லை என்று அனைவருக்கும் தெரிந்தது. அடுத்ததாக எல்லாம் உன் கைராசி. இதில் ராசி என்பது தமிழ் சொல் இல்லை, அது ஒரு சமஸ்கிருத சொல். வரிசை, அமைவு, ஒப்பார்வு, கூட்டம் என்பதாகும். அடுத்ததாக கர்ஜனை. கர்ஜனை என்பது தமிழ் சொல் என்று அனைவரும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அது ஒரு தமிழ் சொல் அல்ல, அது சமஸ்கிருத சொல். தமிழ் பொருள் பேரொளி, முழக்கம் என்பதாகும். இராணுவ வீரன். இதில் இராணுவம் என்பது தமிழ் சொல் இல்லை, சமஸ்கிருத சொல். அதற்கான தமிழாக்கம் படை என்பதாகும். இதில் வீரன் என்பதே தமிழ் சொல். அடுத்ததாக ரங்கா. ரங்கா என்பது தமிழ் சொல் இல்லை, சமஸ்கிருத சொல். அடுத்ததாக புதுக்கவிதை. புது என்பது தமிழ் சொல், கவிதை என்பது சமஸ்கிருத சொல். பாடல், பாட்டு என்பது தமிழ் பொருள். அடுத்ததாக அக்னி சாட்சி. அக்னி என்பது சமஸ்கிருத சொல், இதன் தமிழாக்கம் தீ, நெருப்பு, அழல், தழல், தணல் என்பதாகும். சாட்சி என்பது சமஸ்கிருத சொல், இதற்கான தமிழாக்கம் கண்ட சான்றாளி, சான்றாளி, சான்று, கரி என்பதாகும். அடுத்ததாக துடிக்கும் கரங்கள். கரங்கள் என்பது சமஸ்கிருத சொல், இதன் தமிழாக்கம் கை, வெப்பம், உண்ணம் என்பதாகும். அடுத்ததாக சிவப்பு சூரியன். இதில் சூரியன் என்பது தமிழ் சொல் இல்லை, சமஸ்கிருத சொல். கதிரவன், ஞாயிறு என்பதே தமிழ் சொல். அடுத்த வாரிசு. வாரிசு என்பது உருது சொல், இதன் தமிழாக்கம் மரபுரிமையன், மரபுரிமையல் என்பதே ஆகும். அடுத்தது நான் மகான் அல்ல. மகான் என்பது சமஸ்கிருத சொல், அதற்கான தமிழாக்கம் அறிவு கோட்பாடு, பேராதன் என்பதாகும். அடுத்ததாக அன்புள்ள ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் என்ற சொல் தமிழ் சொல் இல்லை என்பது அனைவருக்கும் தெரிந்ததே. அடுத்ததாக நான் சிகப்பு மனிதன். மனிதன் என்ற சமஸ்கிருத சொல்லிலிருந்து மனிதன் என்ற சமஸ்கிருத சொல் உருவானது. இதற்கான தமிழ் சொல் மாந்தன் என்பதே. மனிதன் என்ற தலைப்பில் மற்றொரு படம் நடித்துள்ளார். அடுத்ததாக ராகவேந்திரா. இது தமிழ் சொல் இல்லை, சமஸ்கிருத சொல். அடுத்ததாக குரு சிஷ்யன். இதில் சிஷ்யன் என்பது சமஸ்கிருத சொல், இதன் தமிழாக்கம் மாணாக்கன் என்பதே.
அடுத்ததாக தர்மத்தின் தலைவன். தர்மம் என்பது சமஸ்கிருத சொல். இதன் தமிழாக்கம் அறக்கொடை என்பதே. அடுத்தது அதிசயப்பிரவி. அதிசயம் என்பது சமஸ்கிருத சொல். இதன் தமிழாக்கம் சிறப்பு, வியப்பு, புதுமை என்பதே. அடுத்தது எஜமான். எஜமான் என்பது தூய சமஸ்கிருத சொல். இதன் தமிழாக்கம் தலைவன், முதலாளி, முதல்வன், வேள்வித் தலைவன், மேலோன் என்பதாகும்.